வணக்கங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை 14, 2015 குரு பயிற்சி அன்னைக்கு அதிலிருந்து ஒரு வருட காலங்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ஒரு வருஷம் குரு பயிற்சி இருக்குது. ஆனால் இந்த ஜனவரி 2016 என்ன ஆகுதுன்னா ராகு கேத்து பயிற்சியும் நடக்கிறது. அதனால் ஜூலையிலிருந்து ஜனவரி வரைக்கும் பியூர் குரு பயிற்சி, மற்ற கிரகங்களோட நிலைமைகள், ஜனவரியிலிருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் இன்னொரு ஹாஃப். ஏன்னா ராகு கேத்து மாறும்போது அதையும் பலன்களும் சேரும் இல்லையா? அதனால் ரெண்டு விதமாக எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கும்பராசிக்காரங்க போன வருஷம் பட்ட கஷ்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த ராசியுமே பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா தனஸ்தானாதிபதியாக லாபத்துக்கு அதிபதியாக இருக்க குரு 6ல் போய் தனவிரயம், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், தனம் இல்லைனாலே நார்மலி ஆல் ஏரியாஸில் ப்ராப்ளம். அதுக்கடுத்தது கெரியர் அண்ட் பிஸ்னஸ், அதில் நிறையா தொல்லைகள். படிச்சுட்டு இருக்கவங்கள கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன் ஆனால் மார்க் வரல, சம்திங் லைக் தட். ஆர் நான் புது முயற்சிகள் எடுக்கிறேன், எல்லாமே இட் ஹஸ் கான் டு எ ஃபெயிலியர். ஏன்னா குரு 6ல் இருந்தார், 2ஆம் இடத்துல கேத்து, அஷ்டமத்தில் ராகு, மற்ற கிரக சூழல்களும் பெரிய அளவுக்கு அனுகூலமாக உங்களுக்கு இல்லாததுனால இவ்வளோ சிரமங்களை நீங்கள் பார்த்தீங்க. ஆல்மோஸ்ட் நாட் 1 year, டு பி ப்ரிசைஸ் 1.5 years. ஓகே. ஆனால் இப்போ 7ல் வர குரு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உன்னதமான காலங்களை கொடுப்பாருங்க. ஏன்னா உங்கள் பல பேர், ஏன்னா 12 பேர் இந்த உலகத்தில் பிறந்தவங்க ஒருத்தர் கும்பராசி. அந்த கும்பராசியில் பிறந்தவங்க மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா தொழில் என்ன பண்ணுறது தெரியல, உத்தியோகத்தோட நிலைமை சரியில்லை, வேலை கிடைக்கல, வேறு வேலை ட்ரை பண்ணலான்னாலும் நம்ம வரமாட்டேங்குது, இருக்கிற இடத்துலையும் ப்ராப்ளம், இல்லை சில பேர் வேலைலாம் போயிருக்கோம். இந்த மாதிரி பல தொல்லைகள் அந்த கும்பராசிக்காரங்க பார்த்துருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு உன்னதமான காலங்கள் இந்த ஆகஸ்ட்லேருந்தே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் தைரியமாக உங்கள் மனசில் அந்த பயம் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்னால அதை நீங்கள் தூக்கி போட்டு கடவுளை வழிபட்டு செயலில் இறங்குங்க. உங்களுக்கு வழி அந்த ஆண்டவன் காமிப்பார். அதிலிருந்து படிப்படியான முன்னேற்றங்கள் இந்த ஒரு வருஷம் ரொம்ப நல்லா இருக்குங்க. திருமணம் பார்த்துட்டு இருக்கேன் சார், இன்னும் கல்யாணமே ஆகலை, பல இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா கவலைப்படாதீங்க. கடவுளோட அனுகிரகத்தில் நிச்சயமாக இந்த 7 குரு இருக்கிறதுனால திருமண பாக்கியம், திருமணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்கும். சில பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும், பல வருஷமாக ஆகிட்டு தான் இன்னும் குழந்தையே பிறக்கல அப்படின்னு சில சூழல்கள் இருந்தால் கவலைப்படாதீங்க. தகுந்த பரிகாரம் பண்ணி கடவுளை வழிபட்டு 7 குருவோட அனுகிரகம் இருக்கிறதுனால, ஏன்னா புத்திரகாரகனே அந்த குரு பகவான் தான். அவர் உங்கள் ராசியை பார்க்குறார், உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் புத்திர பாக்கியம் நினைச்ச காரியங்கள் ஈடேறதுக்கான வழியை அந்த குரு பகவான் கொடுப்பார். அதுக்கு அடுத்தது ஜனவரியிலிருந்து அடுத்த ஜூலை 2016 வரைக்கும் ராகு கேத்து உங்களுக்கு ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கும் வரார். அது பழைய நிலைமையை விட ஒரு 1000 மடங்கு பெட்டர்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா 2ல் கேத்து, அஷ்டம ராகு, முயற்சிகள் எல்லாம் தோல்வி, பல கஷ்டங்களை பார்த்து நீங்கள் ஜனவரிக்கு அப்புறமாவும் யோகங்கள் நிறையா இருக்குது. வெளிநாடு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிடுவீங்க. ஹெல்த் டிஸ்பியூட்ஸ் ஆர் லீகல் ப்ராப்ளம், எனக்கு ஒருத்தன் பணம் தரணும், வர வேண்டிய பணம் வரல, இந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டாங்க, இதெல்லாம் சில சூழ்நிலை நீங்கள் இருந்திருப்பீங்க. டெஃபினட்டாக எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஜனவரியிலேருந்து ஜூலைங்கிறது ஒரு யோகமான காலங்களாக நிச்சயம் அமையும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்தில் பலமாக இருக்கிறதுனாலையும் தொழில், உத்தியோகம், நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே நிச்சயமாக நீங்கள் மெஜாரிட்டியாக உங்களுக்கு யோகமான காலங்களாக தான் அமையும். இது எல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவான பலன். ஏற்கனவே நான் பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் 12 பேரில் ஒருத்தர் கும்பராசிங்க. அப்போது இன்றைக்கி 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா உங்கள் கும்பராசிக்காரங்க 50 கோடி பேர் கும்பராசிக்காரங்க தான். அப்போ அத்தனை பேருக்குமே ஒரே மாதிரி லைஃப் அமையுமானா அமையாது. அப்போ ராசினா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 9 கிரகங்கள் இருக்குது, அதோட மொத்த ஆதிக்கம் தான் ஒரு ஜாதகம். அதிலிருந்து பார்க்கக்கூடியதாக விளைவுகள். அதில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஏழு கிரகம் மட்டும் அந்த 12 ராசிகளில் எந்த ராசியில் இருக்காரோ அதை தான் உங்கள் ராசின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பிறக்கும் பொழுது சந்திர பகவான் கும்பங்கிற ராசியில் இருந்தார், அதனால் நீங்கள் கும்பராசின்னு சொல்கிறீங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. அதுவே தொழிலாக, உத்தியோகம் எல்லாமே இந்த ராசியை வச்சு அமையுமானா நிச்சயமாக அமையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சொன்ன சனி பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சந்திரனை மட்டும் வச்சு நாங்கள் சொல்கிறோம். இது
ஒரு 40% நிச்சயம் ஒர்க் ஆகும். ஒர்க்கே ஆகாதுன்னெலாம் போய் சொல்லக்கூடாது. ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகுமான்னா ஆகாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன திசை நடக்கிறது, அவர் யோகம் செய்கிறவரா, தோஷம் கொடுக்குறவரா, கஷ்டத்தை கொடுப்பாரா, நம்ம நினைக்கிறலாம் பண்ணுவாரா, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in நேராக இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஸ்டேட் எல்லாம் பொறுமையாக கேட்கும். எல்லாம் பொறுமையாக கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லைங்களா, அந்த பலன்கள் வீடியோவாக நிறையா வீடியோஸ் வருங்க. உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் பாஸ்ட்டில் எப்படிலாம் இருந்தது, ஓவராலாக 2007 எப்படி இருந்தது, 2010 எப்படி இருந்தது, 12 அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வரும். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தானே நான் எப்படி பலன் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. பட் உங்களுக்கு உங்கள் ஃப்யூச்சர் தேவை. ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பெய்டு சர்வீசஸ் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்லியிருக்கேங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் மற்றதை டிசைட் பண்ணுங்கள். இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் அடுத்தது. இந்த உலகத்தில் நம்ம தோஷங்கள் இருக்கும்பொழுது தான், ஒர்க் ஆகும்போது தான் நம்ம கஷ்டப்படுவோங்க. யோகங்கள், நல்ல விஷயங்கள், நம்ம பண்ண புண்ணியங்கள் நல்லது நடக்கும்பொழுது நமக்கு நல்லதாகவே நடக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது யாருன்னா கடவுள். இந்து சாஸ்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள் இருக்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்ன போர் அடிக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் அதுதான். அவ்வளவு கடவுள் இருக்குது பாருங்கள். வேறு எங்கேயாவது இருக்கா பாருங்கள், கிடையாது. சிவன், பிள்ளையார், முருகன், மகாலட்சுமி, ஏகப்பட்ட தெய்வங்கள். ஏன் இவ்வளோ தெய்வங்கள் வச்சுருக்காங்க? சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது? கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கார், தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்காருங்கிறது. அப்போ எதுக்கு இவ்வளோ தெய்வங்கள்? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஜாதகம், ராசி, பலன் அப்படின்ட்டு இருக்கோ, அதே மாதிரி கடவுள்களுக்குமே உண்டு. உதாரணமாக ஒரு பெருமாள் தூண்லேயும் இருக்கார், துரும்புலையும் இருக்கார். உண்மைதான் அது. ஏன் நமக்கு அது தெரியலன்னா, அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு இந்த ஸ்ரீனிவாசன் என்ன யோசிக்க போகிறான்னே தெரியாது. அப்போது நான் என்ன யோசிக்க போகிறேன்னே தெரியாத லெவலில் நம்ம இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் கடவுளை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? நம்மளே நம்ம கண்ட்ரோல் பண்ணின லெவலில் இல்லையா? ஆனால் இதெல்லாம், இந்த வீக்னஸ் எல்லாம் நம்ம முன்னோர்கள் மகரிஷிகள் புரிஞ்சுதான், சரி முதல்ல அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த லெவலில் தர்மத்தை நோக்கி அவங்க ட்ராவல் பண்ணி கடவுளோட பாதையில் வரணுங்கிறதுக்காக தான் இத்தனை தெய்வாம்சம் பொருந்திய தெய்வங்களை இவ்வளவு கோவில்களில் பவர்ஃபுல்லாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. பெருமாள் அப்படின்றவருக்கு திருவோணங்கிறது அவரோட நட்சத்திரம். ஏகப்பட்ட பெருமாள் இருக்கார். எல்லா பெருமாளுமே இப்போ திருவோணமாக தானே இருக்கணும். எல்லா இடங்கள்ல இதில் திருப்பதியில் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், சென்னையில் இருக்கார், ஏகப்பட்ட இடங்கள்ல ஏகப்பட்ட பெருமாள் இருக்கார். எல்லா பெருமாளும் எங்கே இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் தானே. நீங்கள் சென்னையில் இருந்தான்னு, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தான்னு, அதே நட்சத்திரம் அதே ராசி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. திருப்பதியில் போய் கேட்டிங்கன்னா பெருமாள் திருவோண நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதே ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் போய் அங்கே கேட்டு பாருங்கள், பெருமாள் என்ன நட்சத்திரம்னு திருவோணம்னு சொல்ல மாட்டாங்க, ரேவதின்னு சொல்லுவாங்க. ஏன் அது? ஏன்னா எப்படி உங்களுக்கு ஜாதகங்கள் இருக்கோ அதே மாதிரி கடவுள்கள் இருக்கிற. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த கோவில்கள் எல்லாம் கட்டினது யார், ஆர் புனர்நிர்மாணம் பண்ணது யார்? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா. அப்படி தான் நம்ம வரலாறுல படிக்கிறோம். அது உண்மையும் கூட. எதுக்காக இவ்வளோ கோவில்களை அவங்க கட்டியிருக்காங்க? நாட்டை ஆண்டு மக்கள் நல்லது பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ கோவில்கள் இப்போ கட்டியிருக்காங்க? இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஜாதகங்கிறது என்னென்னா 12 ராசி இருக்குங்க, 12 பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். 12 பாக்ஸில் 9 கிரகமும் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றிகிட்டே இருக்கும், மனுஷங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க. அதில் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் எங்கே இருந்ததோ அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் உங்கள் ஜாதகம். அதுலேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. அதிலிருந்து தான் உங்களோட லைஃப் எப்படி அமையும், எந்தெந்த வயசில் எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் என்ன மாதிரி ஜோசியர்கள் சொல்கிறோம். அப்போ என்ன இருந்தாலும் அந்த 9 கிரகமும் அந்த 12 பாக்ஸ்குள்ளே தானே சுற்றுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் இருந்திருக்கும்ல. ஏன்னா மனுஷங்க இன்னைக்கு பிறக்கல, பல லட்சம் வருஷமாக மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா?
அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவருக்கு இப்போ கஷ்டங்கள் வரா மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு இப்போ கஷ்டம் வந்தால் அதே மாதிரி அவருக்கும் அந்த டைமில் கஷ்டங்கள் வந்திருக்கும் இல்லையா? அப்போ என்ன மாதிரி ஜோசியர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா? ஜோசியர் நம்மளாம் சாதாரணம். அந்த காலத்தில் வாழ்ந்த ஜோசியர்கள் எல்லாமே தான் நம்ம மகரிஷிகள், விற்பன்னர்கள், தெய்வாம்சம் பொருந்தியவர்கள்னு சொல்கிறோம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜாவாக இருக்காருன்னா, ராஜா உனக்கு அடுத்த 5 வருஷம் கழிச்சு உனக்கு கிரகஸ்த நிலைமைகள் சரியா இல்லை, நீ என்ன பண்ணணும்னா உனக்கு பெருமாள் தான் சரியாக வரும், அப்போது நீ ஒரு பெருமாள் கோவிலை கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளோட நட்சத்திரம் என்ன? திருவோணம். இந்த ராஜாவோட நட்சத்திரம் ஒரு அவிட்டமாவோ சதயமாவோ புரட்டாதியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவிட்டம்னு வச்சுக்கோங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். அவிட்டத்துக்கும் திருவோணத்துக்கும் ஒரு காம்பினேஷன் கால்குலேஷன் போட்டு ஒரு நட்சத்திரம் வர அன்னைக்கு செலக்ட் பண்ணி அன்னைக்கு அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு இருக்கோம் அப்ராக்சிமேட்லி. அப்போது ரேவதி நட்சத்திரம் அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணான்னா அந்த பெருமாள் ரேவதி நட்சத்திரம் ஆயிடுவார். அப்படிதான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ரேவதி நட்சத்திரம். அந்த ரேவதி நட்சத்திரத்துக்குன்னு அளவுகோல் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அளவுகோல் இருக்குது. எந்த கல் யூஸ் பண்ணணும், கல் நிறையா டைப், ஏதோ ஒரு கல் வச்சு கட்டுறாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆண்கல், பெண்கல், அலிக்கல், சாலக்கிராமம், ஏகப்பட்ட கல் வெரைட்டிஸ் இருக்குது. அது எந்த கல்லை யூஸ் பண்ணணும், அந்த ரேவதி நட்சத்திரம்னா அதுக்கு எவ்வளோ ஹைட் அந்த பெருமாள் இருக்கணும், அவரோட அகலம் எவ்வளவு இருக்கணும், அவர் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் எவ்வளவு நீளம் இருக்கணும், அகலம் இருக்கணும், ஹைட் இருக்கணும், எந்த விமானம் யூஸ் பண்ணணும், எல்லாமே ஃபஸ்ட்டு லெவலில் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் அமையும். அதனால தான் எல்லா கோவிலும் ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸில் இல்லை பாருங்கள். மூலை வரலாம், ஒரு பெருமாள் சின்னதாக இருப்பார், ஒரு பெருமாள் பெருசாக இருப்பார். ஒரு கோவிலில் இருக்கிற மூலஸ்தானம் சின்னதாக இருக்கும், இன்னொன்று பார்த்தா பெருசாக இருக்கும். ஏன் அது? சும்மா பொழுதுபோக்கு அவங்க கட்டல, அவங்க சயின்ஸை புரிஞ்சு அதிலிருந்து நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் எண்ணத்துக்காக கட்டினது தான் இவ்வளோ கோவில்களுங்க. அது இல்லாமல் அந்த ஜாதகத்தில் ராஜா தானே கட்டுறாரு, அவர் புனர் நிர்மாணம் பண்ணுறாரு. அவரோட ஜாதகத்தில் 12 டைரெக்ஷன்ஸ், 12 ராசிங்கிறது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மூலையில் இருக்கோ, எது கெடுதல் பண்ணுறதோ அதை சப்ரஸ் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல அந்தந்த தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுவார். அதனால தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவன் கோவில் எடுத்துக்கோங்க, தட்சிணாமூர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு இடத்துல தட்சிணாமூர்த்தி ஒரு மாதிரி இருப்பார், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா காது சாஞ்சின்னு இருப்பார், தலை சாஞ்சின்னு இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தா நின்றுட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல மீனா வச்சுட்டு இருப்பார், இன்னொரு இடத்துல மனைவி வேறு வேறு கோலங்கள் இருக்கார். ஏன் வேறு வேறு கோலங்கள் இருக்கணும்? ஸ்டாண்டர்டாக வைக்கலாமே. ஏன்னா ஸ்டாண்டர்டாக ஜாதகமும் கிடையாது, ஸ்டாண்டர்டாக மனுஷன் கிடையாது, மாறிகிட்டே இருக்கக்கூடியவர்கள், வேறு வேறு ஜாதகம், வேறு வேறு சூழ்நிலைகள். இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கோவிலை கட்டினாங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கப்புறம் ஒரு பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அது தெரியாததுனால சனி சரியில்லைன்னா சனிக்கு ஒரு கோவில் இருக்கு போல் இருக்கு, சனிக்கு எது திருநள்ளாறு, இல்லை குரு சரியில்லை, குருக்கு குருவோட கோவில் ஆலங்குடி, இல்லைன்னா திட்டை, இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கிரகத்துக்கு கோவில் கட்டினா மாதிரி நம்ம தப்பாக நினச்சிட்டோங்க. ஏன்னா நம்ம ஆனஸ்டாக பாருங்கள், ஒரு சனி எடுத்துக்கோங்களேன், சனி பகவான் எடுத்துக்கோங்க. திருநள்ளாறு போய் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அன்னைக்கோ லட்சக்கணக்கான பேர் அங்கே பக்தியோடு தான் இருப்பாங்க. யாரும் விளையாட்டுக்கு பண்ணலைங்க, உங்களுக்கே தெரியும். அத்தனை பேருக்குமே பலன் ஆனஸ்டாக வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வரல. அதுக்காக தெய்வத்தை நம்ம கோவிலை குறை சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாதுங்க. ஏன்னா ஒரு சனிக்குன்னு அந்த கோவில் கட்டவே இல்லை, சனிக்கும் அங்கே முக்கியத்துவம் உண்டு. அப்போ சனிக்குன்னு ஒரு கோவில் கட்டினா மொத்தம் 9 கிரகம் இருக்கணும், 9 கோவில் தானே இருக்கணும். 27 நட்சத்திரம் இருக்குன்னா 27 கோவில் தானே வச்சுக்கணும் நம்ம, இல்லையா? ஏன் ஒரு காஞ்சிபுரம் எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு வீடு கட்டுற மாதிரி கோவில் கட்டியிருப்பாங்க, நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. அதை மாதிரி தான் கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த சைட்லாம் ஏன் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்குன்னு கோவில் கட்டினாங்க. அது எதுன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போகும்போது, ஏன்னா கோவில்கள்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, பல ஆயிரம் வருஷங்களாக இருக்குது. அது எங்கேன்னு தெரிஞ்சு நீங்கள் போகும்பொழுது சகல சௌபாகங்களும் பெற்று நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க. இது எதுன்றதை நீங்கள் என்னோடய வெப்சைட்டில் என்னோடய பெய்டு சர்வீஸ் வந்தீங்கன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்கும், அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த குலதெய்வத்தை வழிபடுறது அதுவே உங்களுக்கு ஒரு 60-70% கெடுதல்களை அந்த குலதெய்வமே உங்களை காப்பாற்றிடும். அதனால் பல பேர் இன்றைக்கி சூழ்நிலைகள்னாலையும் சந்தர்ப்பங்கள்னாலையும் போக முடியாத காரணங்கள் இருந்தாலும் கடவுளை மீறி நம்ம கிடையாதுங்க. அவர் அனுகிரகம் பண்ணாருன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். அது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.